மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தின் ஒரு பகுதியாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பேருந்து நிலையத்தில் இன்று மக்களிடம் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அதிமுக உங்களுடைய கட்சி, நன்மை செய்யும் கட்சி. ஆனால் திமுக கொள்ளை, மோசடி, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, இன்று போதைப் பொருள் கஞ்சா இல்லாத ஊரே இல்லை. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் பள்ளி சிறுமி ஒருவரை போதை ஆசாமி கடத்தி சென்றார். இதுவரை அவர் கைது செய்யப்படவில்லை. சிறுமி முதல் பாட்டி வரை பாதுகாப்பற்ற நிலை. இது என்ன ஆட்சி? நான் உண்மையை தான் பேசுகிறேன். அதற்காக எனக்கு தண்டனை தர முடியாது. நல்லாட்சியை மீண்டும் கொடுப்பது நாங்கள் தான். நன்னிலம் தொகுதியில் அதிமுக ஆட்சியில் பள்ளி, கல்லூரி, பேருந்து நிலையம், பாலங்கள், நெல் சேமிப்பு கிடங்குகள், கொள்முதல் நிலையங்கள் என பல திட்டங்களை கொண்டு வந்தோம். உணவு பதப்படுத்தும் பூங்கா, அரிசி ஆலை, புதிய ஊராட்சி ஒன்றியம், புறவழிச்சாலை உள்ளிட்ட கோரிக்கைகள் அனைத்தும் அதிமுக ஆட்சியில் நிறைவேறும். மீண்டும் ஆட்சி அமைப்பது அதிமுக தான். மிரண்டு ஓடப்போவது திமுக தான். பை பை ஸ்டாலின் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.